புக்லாம் ரீட் பண்ணாதீங்க, அப்புறம் அறிவு வளர்ந்துரும். 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது கிளாரிட்டியோட வேற பேசுவீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் மத்தவங்க உங்களை ரொம்ப மெச்சூர்டா வேற பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெஸ்பெக்ட் எல்லாம் வேற கிடைச்சிரும். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? பேசாம மத்தவங்க போடுற கமெண்ட்ஸை ரீட் பண்ணிட்டு அதுலயே சண்டை போட்டுட்டு டைம் ஓட்டிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இம்பாக்ட்ஃபுல் லைஃபை விட இன்ஸ்டாகிராம் ஸ்க்ராலிங் தான் இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தும் பரவாயில்ல, நான் ரீட் பண்றேன்னு சொல்றீங்கன்னா நான் சில டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட், ஸ்டாப் ஸ்க்ராலிங், ஸ்டார்ட் ஃபிளிப்பிங். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி போனை பக்கத்துல வைக்காம ஒரு புக்கோட 2 பேஜஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க. நைட்டை விட மார்னிங் பெட்டர், பட் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்பவே பண்ணுங்க. செகண்ட், சூஸ் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜானரை சூஸ் பண்ணுங்க. செல்ஃப் ஹெல்ப்பா இருக்கலாம், இல்ல ஹிஸ்டரி புக்கா இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் அ பிகினர், பெட்டர் பிலோசபி இந்த மாதிரி டீப் புக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கிட் ஸ்டோரி அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத புக்ஸை கஷ்டப்பட்டு படிக்க உங்களை நீங்களே புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. தேர்ட், விஷுவல் ப்ராக்ரஸ். நீங்க ரீட் பண்ண புக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைன் என்ன அப்படிங்கறத உங்களோட டைரியில நோட் பேட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு சொல்லுவாங்க, 200 பேஜ் புக்ஸ் ரீட் பண்றது அப்படிங்கிறது அந்த ஆத்தரோட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க திருடுறதுக்கு சமம் அப்படின்னு. அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.